Tamil News. தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் என்று தெரிவிக்கிறார் ரவி கருணாநாயக்க. அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதன் ஊடாக தமிழ் மக்களின் சக்தியை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்கிறார் செல்வம் மடைக்கலநாதன். போர் வேண்டாம் என்று முடிவெடுத்த என்னை விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வரவழைத்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்கிறார் கருணா அம்மான். தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் எதிர்க்கட்சிகளும் அவற்றின் முக்கிய ஆலோசகர்களும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது குறித்து யதார்த்தத்துக்கு மாறான கருத்துக்களை வெளியிடுவதை பார்ப்பது கவலை அளிக்கிறது என்கிறார் செஹான் சேமசிங்க. கனடிய தமிழர் பேரவை வருடாந்த தமிழ் விழாவை எவ்வித கட்டமைப்பும் மாற்றங்களும் செய்யாமல் முன்னெடுத்து செல்வதாக அறிவித்தமையானது கனடிய தமிழ் சமூகத்திற்குள் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊடகவியலாளரின் வீட்டை தாக்கியவர்களும் அதனை செய்வித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார் இம்மே சுமந்திரன். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் என்று தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளரான ரவி கருணாநாயக்க எதிர்வரும் புதன்கிழமை நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டு செல்கிறது. இந்தியா, சீனா, பாரிஸ் கழகம் உள்ளிட்டவற்றுடன் சமாந்தரமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச நாடுகள் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழும் நாடாக கருதுவதற்கு தீர்மானித்துள்ளன. இந்த நிலைமையை ஏற்படுத்தியவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என்று கூறிய அவர் எதிர்வரும் புதன்கிழமை 26ஆம் தேதி விசேட உரையாற்ற உள்ளார் என்றும் கூறினார். அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதன் ஊடாக தமிழ் மக்களின் சக்தியை வெளிப்படுத்த முடியும் என்று டெலோ தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் மடைக்கலநாதன் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மறைந்த தலைவர் அடலேறு ஸ்ரீ சபாரத்னம் அவர்களின் திருவுருவச் சிலை வவுனியாவில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் திறந்து வைக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ள தென்னிலங்கை தலைவர்கள் யாரும் எம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்கள் தற்போதைய நிலையில் தமிழரசு கட்சியுடனும் விக்னேஸ்வரனுடனும் பேச்சுக்களை நடத்தியுள்ளார்கள். இவ்வாறான நிலையில் எமது இயக்கம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதென தீர்மானம் எடுத்து அறிவித்துள்ளது. இந்த தீர்மானத்துடன் தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போர் வேண்டாம் என்று முடிவெடுத்த என்னை விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வரவழைத்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் என்று கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். காலியில் ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலக திருப்ப விழா நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் போரால் எமது இலக்குகளை அடைய முடியாது என்று தீர்மானித்தேன். போர் வேண்டாம் என்று தீர்மானித்தேன். அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என்னை விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வரவழைத்தார் என்று அவர் கூறினார். ஆனால் என்னுடைய வருகையை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ தான் என்னை அவ்வாறு வரவழைத்தார் என்று கருதுகின்றார்கள். அது தவறானதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் கோட்டாபய ராஜபக்ஷ தான் நாட்டை சீரழித்தார். அந்த நாட்டை ரணில் விக்ரமசிங்கவே தலைமையேற்று மீட்டெடுத்தார். ஆகவே நாம் அவரை மீண்டும் ஜனாதிபதியாக்குவதன் ஊடாகவே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேர்தல்கள் நெருங்கி வரும் வேளையில் எதிர்க்கட்சிகளும் அவற்றின் முக்கிய ஆலோசகர்களும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது குறித்து யதார்த்தத்துக்கு மாறான கருத்துக்களை வெளியிடுவதை பார்ப்பது கவலை அளிக்கிறது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஏற்பாட்டில் எந்தவொரு தலைகீழ் மாற்றமும் நாட்டில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்று எச்சரித்த அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் குழப்பத்தில் இருந்த இலங்கையின் பொருளாதார நிலப்பரப்பை மறுசீரமைப்பதை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சர்வதேச பங்குதாரர்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார்.
குறுகிய கால ஆதாயங்களை கூட வழங்காத தவறான வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்குமாறு அனைத்து எதிர்க்கட்சிகளையும் அவர்களின் ஆலோசகர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் காலத்தின் தேவை நாட்டின் ஸ்திரத்தன்மையே தவிர நாட்டின் அரசியல் விளையாட்டுக்கள் அல்ல என்று வலியுறுத்தியுள்ள இராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க நாட்டின் எதிர்காலம் சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும் என்றும் கூறினார். பொருளாதாரம் குறித்து பொறுப்பான உரையாடலில் ஈடுபடவும் எமது பொருளாதார கொள்கைகள் உறுதியான மற்றும் யதார்த்தமான கோட்பாடுகள் மற்றும் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல நடைமுறைகளுடன் பொருளாதார வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டிருப்பதை உறுதி செய்யவும் அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களின் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பு வேண்டுகோள் ஒன்றை அதன் தலைவர் ராஜ் சிவநாதன் விடுத்துள்ளார். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சித்தார்த்தன் அவர்கள் 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை மிகவும் காத்திரமானதும் இன்றைய சூழ்நிலையில் அவசியமானதுமாகும். அதன் பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உடனான சந்திப்பில் திரு சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களான சஜித் பிரேமதாசா மற்றும் அனுர திசாநாயக்க ஆகிய இருவரும் காணி போலீஸ் அதிகாரங்களுடன் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவிருப்பதாக கூறியதாக அழுத்தமாக சொல்லியிருந்தார். இது 13வது திருத்தச் சட்டத்தை உடனடியாக அதிகபட்ச அதிகாரங்களோடு செயற்படுத்த ஜனாதிபதிக்கு ஒன்றுபட்டு அழுத்தம் கொடுக்க தமிழ் பிரதிநிதிகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருப்பதாக நாம் கருதுகின்றோம். குறிப்பாக மட்டக்களப்பில் 2 நாட்களுக்கு முன்னர் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியுள்ள நிலையில் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் தலைவர்களும் திரு சித்தார்த்தன் திரு சுமந்திரன் ஆகியோரின் முனைப்புக்கு ஆதரவாக தங்களது உடன்பாட்டினை தெரியப்படுத்துமாறு WTSL கேட்டுக்கொள்கிறது. இலங்கை மக்களின் எதிர்காலம் மேலும் இருளில் மூழ்காதபடிக்கு ஆவண செய்யும் வகையில் உயர் அதிகாரங்களோடு மாகாண சபைகளை உடனடியாக இயங்கச் செய்தும் தாய் நாட்டிற்கு புலம்பெயர் உறவுகளின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையிலான பொறிமுறைகளை அமுல்படுத்தியும் நாட்டை அதன் பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க முடியும். இத்தருணத்தில் தமிழ் மக்களின் தலைவர்கள் மேற்கொள்ளும் சாதுரியமான விண்ணப்பங்கள், கோரிக்கைகள், அழுத்தங்கள் மட்டுமே அனைவரின் ஆதரவுகளோடு இந்தியாவின் ஒத்துழைப்போடும் முடிந்த அளவு அதிகாரங்களுடன் இயங்கக்கூடிய சட்ட பொறிமுறைகள் உள்ளடக்கிய மாகாண சபை நிர்வாக அலகுகளை நாடு முழுவதும் அமுல்படுத்த வழி செய்யும். இதன் மூலம் நாட்டு மக்கள் தமது பிரதேசங்களில் உரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ளவும் புலம்பெயர் மக்களினதும் உலக நாடுகளினதும் முதலீடுகளை துரிதமாக நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் பெற்று பயனடைய முடியும். பகிரப்படும் அதிகாரங்கள் சிறுபான்மை மக்களின் அபிலாசைகளை தற்போதைக்கேனும் ஓரளவு பூர்த்தி செய்யும் என்பதையும் இதன் மூலம் தமிழ் பேசும் மக்கள் எவ்வித பாதகங்களுக்கும் உள்ளாக மாட்டார்கள் என்பதையும் அது இலங்கை மக்கள் அனைவருக்கும் நன்மையே பயக்கும் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசத்தில் 484 மெகாவால்ட் காற்றாலை உற்பத்தி நிலையங்களை வரையறுக்கப்பட்ட அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் அமைப்பதற்கான அனுமதியை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்துள்ளதாக சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த செய்தியில் இலங்கை மின்சார சபைக்கும் அதானி நிறுவனத்துக்கும் இடையிலான மின்சக்தி கொள்வனவு உடன்படிக்கை சமர்ப்பிக்கப்படாமையாலும் திட்டத்தின் முழுமையான வரைவு உள்ளிட்ட அடிப்படை தகவல்களும் சமர்ப்பிக்கப்படாமையினாலும் அனுமதி வழங்குவதை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் பதில் முகாமையாளருக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே மேற்கண்ட விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அச்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இந்திய அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையில் தவறவிடப்பட்ட ஆவணங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்திற்கு 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சரவை அனுமதி அளித்ததோடு உடன்பாட்டில் கைச்சாத்திடுவதற்கான அனுமதியை சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கியிருந்தது. அத்துடன் கிளிநொச்சி முதல் ஹபரணை வரையிலான 400 கிலோவால்ட் மின் விநியோக கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்கான செலவை ஈடு செய்வதற்கான பொறிமுறையையும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ள பகுதிக்கு அண்மையில் முன்னெடுக்கப்படவுள்ள 50 மெகாவால்ட் மின் உற்பத்திக்கான ஏல விபரங்களும் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கவில்லை என்றும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனடிய தமிழ் பேரவை வருடாந்தம் தமிழ் விழாவை எவ்வித கட்டமைப்பு மாற்றங்களும் செய்யாமல் முன்னெடுத்து செல்வதாக அறிவித்தமையானது கனடிய தமிழ் சமூகத்துக்குள் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் உள்ள தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த அமைப்பு தவறவிட்டதாக சுட்டிக்காட்டி பலர் தமது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலைமையால் குறித்த நிகழ்வுக்கான முக்கிய அனுசரணையாளர்களின் ஆதரவு மீளப் பெறப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகின்றது. கனடாவில் உள்ள தமிழ் மக்களின் தேவைகளை திறம்பட பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கும் சேவை செய்வதற்கும் கனடிய தமிழ் பேரவையில் மறுசீரமைப்பு மிகவும் முக்கியமானது என்று சமூக ஆர்வலர்கள் பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவர்களின் இந்த கவலைகளை நிவர்த்தி செய்யாமல் தமிழ் விழாவை முன்னெடுத்துச் செல்வதானது என்ற முடிவு பரவலான ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதோடு விமர்சனங்களையும் தோற்றுவித்துள்ளது. கனடிய தமிழ் பேரவையின் முடிவுக்கு பதிலளிக்கும் முகமாக தமிழ் சமூகத்துக்குள் எதிர்ப்பு குரல்கள் பெருகி வருகின்றன. அத்துடன் குறித்த நிகழ்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு பதிலாக நகர்களில் தமிழ் விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. பல்வேறு நகரங்களில் ஒரே நேரத்தில் பல திருவிழாக்களை நடத்துவது கனடிய தமிழர் பேரவைக்கு வலுவான எதிர்ப்பு சக்தியை வழங்குவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாக கருதப்படுகிறது. தமிழ் சமூகம் தங்கள் கலாச்சாரத்தை கொண்டாட சுதந்திரமாக ஒன்றிணைய முடியும் என்பதை காட்டுவதன் மூலம் நிறுவன மாற்றம் மற்றும் சமூகத்தின் தேவைகளுக்கு பதிலளிக்கும் தன்மை ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து கனடிய தமிழர் பேரவைக்கு தெளிவான சமிக்ஞையை அனுப்ப முடியும் என்று கருதப்படுகிறது. ஊடகவியலாளரின் வீட்டை தாக்கியவர்களும் அதனை செய்வித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். கடந்த 13ஆம் தேதி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டு வாகனங்களுக்கும் எரியூட்டப்பட்டமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் சென்று பார்வையிட்டார். ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டுக்கு தாக்குதலை மேற்கொண்டமை மிலேச்சத்தனமாகும், கண்டிக்கத்தக்கதான விடயமாகும். எனவே இதற்கு பொறுப்பானவர்களும் இதனை செய்வித்தவர்களும் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. குறித்த விடயத்தினை செய்தவர்களும் செய்வித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என சுமந்திரன் தெரிவித்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.